வணக்கம். இன்னைக்கு ரொம்ப முக்கியமா, ரொம்ப திகிலா இருக்கக்கூடிய ஒரு உண்மை சம்பவத்த தான் டீட்டெயிலா பார்க்க போறோம். ஸ்கிப் பண்ணாம பாருங்க. சென்னையில இருந்து ஈசிஆர் வழியா மாமல்லபுரம் போற பாதையில முட்டுக்காட்டு பக்கத்துல இருக்கும் ஒரு சிறிய மீனவ கிராமம் தான் கரிக்காட்டு குப்பம். 2004 டிசம்பர் 26 காலை நேரம். கடல் திடீர்னு பின்னாடி வாங்க ஆரம்பிச்சிருச்சு. யாருக்குமே என்ன நடக்க போகுதுன்னே தெரியல. சில நிமிடங்கள்ல இந்திய பெருங்கடல்ல ஏற்பட்ட மிகப்பெரிய நிலநடுக்கத்தால உருவான சுனாமி அலை கரையை கண்மூடித்தனமா தாக்குச்சு. கரிக்காட்டு குப்பமும் அந்த அலைக்கு தப்பல. வீடுகள் இடிஞ்சது, படகுகள் தூக்கி வீசப்பட்டுச்சு. மக்கள் உயிர் காப்பாத்த அங்கேயும் இங்கேயும் ஓடுனாங்க. அந்த பேர் அழிவுல தான் கிராமத்தை சேர்ந்த 4 பேர் உயிர் இழந்ததா அன்றைய செய்திகளும் பதிவுகளும் கூறுச்சு. அந்த ஒரு நாள் அந்த ஊரோட வாழ்க்கையை முழுக்க முழுக்க மாட்டிடுச்சு. சுனாமிக்கு பிறகு கிராமத்துல பலரும் இரவு தங்கவே பயந்தாங்க. அப்போதான் ஒரு கதைக்கு இன்னொரு கதை சேர ஆரம்பிச்சிருச்சு. அந்த பழைய தெருக்கள்ல நள்ளிரவு நேரத்துல குழந்தை அழுவது போல் சத்தம் கேட்கும்னு சிலர் சொல்றாங்க. அந்த சத்தம் எங்கிருந்து வருது என்று தேடி போனால் சுற்றிலும் யாருமே இருக்க மாட்டாங்களாம். கடல் காற்று மட்டும், அமைதி மட்டும் நிலைச்சு நிக்குமாம். பாழடைந்த கோவில் அருகே ஒரு வயதான மனிதர் நின்றிருப்பதை சிலர் பார்த்ததாக சொல்றாங்க. அவரை பார்த்து அருகே போக கொஞ்சம் முயற்சி செஞ்சா அங்க யாருமே இருக்க மாட்டாங்களாம். இது பல ஆண்டுகளாக அப்பகுதியில் சொல்லப்படும் ஒரு கதையா நிலவி வருது. ராத்திரி நேரத்துல கடற்கரைக்கு பக்கத்துல நடந்து சென்ற சிலர் தங்களுடைய பெயரை யாரோ மெதுவாக அழைப்பது போல் இருந்துச்சுன்னு பகிர்ந்திருக்காங்க. திரும்பி பார்த்தா யாருமே இல்லையாம். காற்றின் சத்தமா, மனதின் விளையாட்டா, அல்லது வேறு ஏதாவதா? இதற்கு யாரிடமும் உறுதியான பதில் இல்லை. பல வருஷமா யாருமே வசிக்காத வீடுகளுக்குள்ள கதவு தானாக அசைற சத்தம், ஜன்னல் சத்தம், யாரோ நடந்து போற மாதிரி சத்தம் அப்படின்னு நிறைய பேர் கூறியிருக்காங்க. ஆனா கடற்கரை பகுதியில பலமான காற்று வீசுறதுனால மட்டும்தான் இப்படிப்பட்ட சத்தங்கள் கேட்கலாம். அது ஒரு இயற்கைன்னு இன்னொரு விளக்கமும் இருக்குது. சிலர் சொல்றாங்க, இரவு நேரத்துல அந்த பகுதியில நாய்கள் திடீரென ஒரே திசையை பார்த்து குறைக்குமாம். சில நேரங்கள்ல வாளை சுருட்டி கொண்டு ஓடுமாம். ஆனா இதற்கு அமானுஷ்ய காரணம் எதுவும் இருப்பதா இன்னமும் ஆதாரம் எதுவும் கிடைக்கல. அதனால மட்டும்தான் ஒரு சாதாரண சத்தம் கூட மர்மமா தோண்டிட்டு வருது. இன்று வரை கரிக்காட்டு குப்பத்தில் பேய் இருப்பதற்கான எந்த ஒரு அதிகாரப்பூர்வ ஆதாரமும் இல்லை. ஆனா அந்த ஊர் ஒரு மிகப்பெரிய சோகத்தை சந்திச்சது மட்டும் மறுக்க முடியாத ஒரு உண்மை இருந்து வருது. அந்த சோகத்தின் மீது காலம் கட்டிய கதைகள் தான் இன்று கரிக்காட்டு குப்பம் மர்மம் என்று பேசப்பட்டு வருது. அப்படின்னா நீங்க என்ன நினைக்கிறீங்க? இது வெறும் மனதின் பயமா? இல்லை வேற எதுவும் அமானுஷம் இருக்கிறதா? கண்டிப்பா உங்க ஆன்சரை கமெண்ட் பாக்ஸ்ல கொடுங்க. இந்த மாதிரி தொடர்ச்சியா இருக்கக்கூடிய ஸ்டோரிஸ்க்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களோட சப்போர்ட்னால தான் அடுத்தடுத்த வீடியோ நல்லா போட முடியும். தேங்க்யூ so மச் ஃபார் வாட்சிங்.